மாணவர்களிடமும் அவர்களின் பெற்றோர்களிடமும் தேவையின்றி அச்சமுணர்வை ஏற்படுத்தும் வகையில் எடப்பாடி பழனிசாமி நடந்து கொண்டிருப்பது உண்மையிலேயே அருவருக்கத்தக்க செயல் என அமைச்சர் கீதா ஜீவன் விமர்சித்துள்ளார். உயர்நீதிமன்றத்திலேயே தமிழக அரசு உரிய பதில் அளித்து விட்ட போதும் தனது சுய அரசியல் ஆதாயத்திற்காக இல்லாத ஒன்றை இருப்பது போல மேலும் மேலும் எடப்பாடி பழனிசாமி வதந்திகளை பரப்பிக் கொண்டிருப்பது கண்டனத்துக்குரியது என அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் முக்கிய குற்றவாளி அருளானந்தத்தை காப்பாற்ற பாதிக்கப்பட்ட பெண்களே அதிமுகவினர் பகிரங்கமாக மிரட்டியதை தமிழக மக்கள் என்றும் மறக்கவே மாட்டார்கள் என்றும் அமைச்சர் கீதா ஜீவன் குறிப்பிட்டுள்ளார். புதுமை பெண் திட்டம், பெண்கள் விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை என பெண் கல்விக்கும் பெண்களின் முன்னேற்றத்திற்கும் ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து செய்து வரும் திமுக அரசு மீதும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீதும் என்ன அவதூறு பரப்பினாலும் அதை தமிழ்நாட்டு மக்கள் துளியும் நம்ப போவதில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். தனக்கு விளம்பரம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் படிக்கும் மாணவர்கள் சார்ந்த சென்சிட்டிவ் விவகாரத்தில் அரசியல் செய்து அரசியல் அறத்தையும் மாண்பையும் எடப்பாடி பழனிசாமி குழி தோண்டி புதைத்து விட்டார். இந்த அற்பத்தனமான செயலை தமிழக மக்கள் மன்னிக்கவே மாட்டார்கள் என்றும் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார்.